இப்போல்லாம் தில்லு தூளு அப்புறமா கில்லி அந்த மாதிரி சீசன்ல இது ரொம்ப சாஃப்டா இருக்கு. அதனால இந்த படம் ஓடாது. 3 ஹீரோயின், ஆனா யாரும் கட்டி பிடிக்க மாட்டாங்க, யாரும் முத்தம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ எல்லாருமே என்கிட்ட வரும்போது படம் நல்லா இருக்கு, ஆனா ஓடாது. எத்தனையோ படங்கள் 300 கோடி 400 கோடி 500 கோடின்னு சொல்லி அந்த படம் வந்ததே யாருக்கும் தெரியாது. இன்னி வரைக்கும் சூர்யா ஒரு மிகச்சிறந்த நடிகரா வந்திருக்காரு அப்படின்னா அதுக்கு புலியார் சுழி போட்ட படம் நந்தா. அதுக்கு முன்னாடி சூர்யா நீங்க வேற மாதிரி லுக்ல அப்படி பாத்துருப்பீங்க. அந்த ஒரு கேரக்டரை பார்க்கும்போது அது எப்படி சார் இருந்தது? லென்ஸ் ஃபுல்லா உருமாறிட்டார். ஷூட்டிங் இல்லாத போதுமே நந்தாவாவே இருப்பாரு. பாலா அமீர் 2 பேருமே வந்தாங்க. இவங்க 2 பேரும் இணையற இடம் அபராஜித் ஃபிலிம்ஸ், கணேஷ் ரகு. அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி பேசிட்டது. இந்த வெளியில சொல்ற விஷயங்கள் எதுவுமே தவிடு பொடி ஆயிடும். எங்களுக்குள்ள நான், சூர்யா, பாலா இதுவே சொன்னாங்க. அமீர் சாருக்கும் சூர்யா சாருக்குமே அவ்வளோ இது போயிட்டு இருக்குன்னா நல்ல கிளாரிஃபிகேஷன். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கணேஷ் ரவி சார் வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். காலை மாலை இரவு வணக்கங்கள். எந்த யார் எந்தெந்த ஜோன்ல இருக்கீங்களோ அந்த மாதிரி என்னுடைய வணக்கத்தை உரித்தாகுக. ஒரு 2 டெக்கேட்ஸ்க்கு அப்புறமா நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு ஐகானிக் ஃபிலிம் மௌனம் பேசுகிறது. அது அகைன் ரிலீஸ் ஆகும்பொழுது இப்போ இருக்க அந்த நிலைமைகளை பற்றி பேசுவோம் சார். அந்த டைமில் அது மெட்டீரியலைஸ் ஆகிட்டு உங்கள் கையில் ஒன்று வந்திருக்கும்ல, அமீர் சார் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு ஒன்று கொடுத்துருப்பார்ல, அந்த மொமெண்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் சார். சரி ப்ளீஸ் அதை சொல்லுங்கள். படம் எல்லாம் எடுத்து ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்குற அந்த ஒரு நிகழ்ச்சி எனக்கு அதை காமிக்கும்போது, அப்போல்லாம் தில்லு தூளு அப்புறமா கில்லி அதுக்கப்புறமா எல்லாமே ஆக்ஷன் ஆளவன் தான். அந்த மாதிரி சீசன் அது. அந்த மாதிரி சீசனில் இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அதனால இந்த படம் ஓடாது, இது சரியா இல்லை. ஏன்னா அந்த ஃபைட்டு கிடையாது, அப்புறமா ஒரு ஓடக்கூடிய படத்துக்கான ஒரு ஃபார்முலாவே கிடையாது. ஓகே, 3 ஹீரோயின், ஆனால் யாரும் கட்டி பிடிக்க மாட்டாங்க, யாரும் முத்தம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது அப்போ எல்லாருமே என்கிட்ட வரும்போது படம் நல்லா இருக்கு, ஆனால் ஓடாது, அது சரியாக வராது சார், இது நீங்கள் டேஸ்ட்டாக எடுத்திருக்கீங்க, ஆனால் படம் வேஸ்ட்டு சார் அப்படின்னு சொன்னவங்க தான் நிறைய. ஓகே, அதாவது நான் இந்த படத்தை யாருக்குமே போட்டு காமிக்க. நீங்கள் சொன்னது ஃபர்ஸ்ட் காப்பிலே சொன்னேன். நான் ஃபர்ஸ்ட் காப்பியும் போது எனக்கு தெரியும், சொன்ன கதையை பிரமாதமாக எடுத்திருக்காரு. எனக்கும் என்னுடைய பார்ட்னர் வெங்கி நாராயணன், நாங்கள் 2 பேரும் தான் இறுதியாக இந்த முடிவு எடுத்தோம். வி ஸ்டக் டு இட். சரி. அண்ட் படம் நல்லா வந்திருக்குன்னு எங்களுக்கு தோணிச்சு மனசில். சரி. ஆனால் இன் ஜென்ரல் இதை பற்றிய நியூஸ்லாம் வருது இல்லையா, அப்புறமா இந்த டைட்டில் கூட பாருங்களேன், இது ஏதாவது குஸ்தி இல்லைன்னா ஏதாவது தூளு தில்லு அடிதடி அப்படிலாம் இல்லாமல் ஏதோ ரொம்ப சாஃப்டாக ஒரு மௌனம் பேசியது, ஒரு மௌன ராகம், ஒரு மௌன கீதங்கள், அப்புறம் மௌனம் சம்மதம், அந்த இதில் மௌனம் பேசியது, அந்த இது வரதுனால இது ரொம்ப சாஃப்ட்டுப்பா, இவங்க இப்போல்லாம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கணும் அப்படின்லாம் எனக்கு செய்திகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. எனக்கும் இது 2வது படம் தானே. அப்போது நான் என்ன நினச்சேன், இது பெரிய பொருட்செலவில் நம்ம எடுக்கிறோமே, ஒரு சமயம் நம்ம ஜட்ஜ்மெண்ட்டில் தவறிட்டோமா இல்லைன்னா சரியாக தான் இருந்துட்டோமா அந்த ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்குற வரைக்கும். சரி. ஃபர்ஸ்ட் காப்பி நான் பார்த்த பிறகு ஐ எம் ஃபுல்லி கன்வின்ஸ்டு. இது எக்ஸ்ட்ரீம்லி குட் மூவி. இது நாங்கள் இங்கே அப்படியே பயங்கரமாக பாக்ஸ் ஆஃபீஸை ஹிட் ஆகி அப்படியே அந்த பணத்தை அமெரிக்காவுக்கு எடுத்துன்னு போனோம், அந்த எண்ணத்தில் வரல. தரமான திரைப்படம் கொடுக்கணும்னு வந்தோம், அந்த நோக்கம் நிறைவேற்றிடுச்சு. அதுக்கப்புறமா ஈவன் கமர்ஷியலாக இந்த படம் மாபெரும் ஹிட். எனக்கு இந்த படத்தில் லாஸ் கிடையாது, வி கெயின்ட். சூப்பர். அதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தை வாங்கிறதுக்கு யாரும் வரல அந்த டைமில். ஆமாம், யாருமே வரல. ஏன்னா எல்லாம் அவங்களுக்குலாம் வேற பாதையை நோக்கி போகிறாங்க. சரி சரி. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கு, நீங்கள் சொன்ன அந்த பேட்டர்ன். ஆமாம், அதனால வரல. ஆனால் நான் என்ன நினச்சேன், நந்தாவும் நான் தான் ஓனர் ரிலீஸ் பண்ணேன். இட் பிகேம் எ ஹியூஜ் ஹிட். ஸோ நம்ம முடிவு எடுத்தோம், நம்ம எடுத்து இதை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி நானே தான் ரிலீஸ் பண்ணேன். படம் குதூகல கோலாகல வெற்றி, அது தரமான வெற்றி. பாட்டுலாம் சொல்லவே தேவையில்ல, அப்படி இருந்தது. ஓகே, நீங்கள் சொல்கிறீங்களா சார், இப்போ எல்லாரும் எதிர்பார்த்து இந்த ஃபைட்டு ஆடல் பாடல் அப்படி சொல்கிறாங்க, அந்த டைட்டிலுக்கு ஒரு பஞ்ச் இருக்குது. ஆனால் அது நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயே நீங்கள் கொடுத்துட்டீங்க நந்தா, அந்த இதுலேயே நீங்கள் கொடுத்துட்டீங்க பஞ்சு. எனக்கு நந்தாவோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண முடியும். பிகாஸ் அது ஸ்டார் கேஸ்டிங்காக பார்த்தாலுமே சூர்யா சார் இருக்கார், ராஜ்கிரண் சார், சரவணன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று பெருசாக ஒன்று லைனா மேம் அது ஒன்று பெருசாக போயிட்டே இருக்குது.
அங்கே ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனாக இருக்கும்போது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க மௌனம் பேசியதே பெரிய பொருட்செலவு எடுத்தோன்னு, கம்பேரிட்டிவ்லி நீங்கள் பார்த்தா விஷுவலைஸாகவும் சரி மல்டி ஸ்டார் வைஸாகவும் சரி நந்தா இதை விட பெருசு. ஸோ அந்த முடிவு எடுத்ததுக்கான ரீசன் சொல்ல முடியுமா? நந்தா முடிவெடுத்தது பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் நந்தா படம் எடுக்க வரும்போது எனக்கு சினிமாவே தெரியாது. ஒன்றுமே தெரியாது. சரி, சேதுன்ற ஒரு திரைப்படத்தை அமெரிக்காவில் பார்த்தேன். பார்த்தபொழுது பார்த்தா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படத்துக்கு எல்லாரும் ஒரு ஸ்டாண்டிங் கிளைமேக்ஸ். அந்த படம் என்னை ரொம்ப அப்படி பிடிச்சி இழுத்துது. அந்த சீன்ஸு, அந்த மேக்கிங்கு, அப்புறம் அந்த நடிப்பு, அப்புறம் அவருடைய அந்த இயக்கம் அதெல்லாம் ரொம்ப இதுவாக இருந்தது. அப்போ கூட நான் படம் எடுக்கணும்லாம் நினைக்கல சார். ஏன்னா என்னுடைய துறை வந்து ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எஸ்ஏபின்னு ஒரு சாஃப்ட்வேர், அதில் நாங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னர்ஸ் அந்த மாதிரி இருந்த ஓகே. ஒரு கடையில் மெட்ராஸ் பெவிலியன்னு ஒரு கடை, அங்கே தோசை சாப்பிட போனோம். அந்த மெட்ராஸ் பெவிலியனோட ஓனர் வந்து எஸ்டர் இயர்ஸ் ஹீரோ, அவர் பேர் ராஜ் திலக். சரி. அங்கே மெயினாக இருக்கிற மேனேஜரோட பேர் கேசவன், அவர் வந்து ஒரு பெரிய சினிமாட்டோகிராஃபர். ஓகே. ஸோ அவங்க இங்கே சில விஷயங்கள் சினிமாவில் கொஞ்சம் முன்னுக்கு பின் இருந்ததுனால அங்கே வந்து அந்த மெட்ராஸ் பெவிலியன் ஒரு வெரி பாப்புலர் அண்ட் இட்ஸ் அ செயின் ரெஸ்டாரண்ட். அப்போது அங்கே சாப்பிட போகும்போது அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க, சார் நாங்கள் இப்படி, நான் இவர் சினிமாட்டோகிராஃபர், நாங்கள் திரும்பி அந்த இண்டஸ்ட்ரிக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நான் என்ன நினச்சேன், சேது படமும் வந்தது, இதுவும் வந்தது, வேணா நம்ம பேசி இது நான் பண்ணலாமே அப்படின்னு நினச்சி தான் அந்த படத்தை இது பண்ணுறதுக்கு பாலா கிட்ட பேசினோம். ஓகே. அமெரிக்காவுக்கு கூப்பிட்டோம். பாலா வந்தார், கதையெல்லாம் சொன்னார். அதுக்கப்புறமா வி ஆல் டிசைடட் டு டூ. அப்புறமா அந்த கேசவன் சார்ன்றவர் அங்கே அதை விட்டுட்டு இங்கே வந்து அவர் தான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்து அந்த நந்தா திரைப்படத்தை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் எடுத்து பிரமாதமாக ஒர்க் பண்ணி அதை ரிலீஸ் வரைக்கும் கொண்டு ஒரு ஆமாம், அவர் தான் ஆஃபீஸ் போட்டதுலேருந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஒரு மாபெரும் கடின உழைப்பு, மிக நல்ல மனிதர். அவர் தான் மூல காரணம். நாங்கள்லாம் பணம் போட்டோம், ஆனால் அப்பப்போ வருவேன் போவேன். சரி. பாலா கூட பேசுவேன். அங்கேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க? யூஎஸ்ல வருவேன். நான் அமெரிக்கன் காலேஜில் ஷூட்டிங் நடக்கும் போதெல்லாம் வருவேன். கிளைமேக்ஸ் முதல்லாம் வந்தேன். நானும் சூர்யாவும் ரொம்ப நெருக்கமாக இருந்தோம், எல்லாம் ஃபேமிலியாக இருந்தோம். அண்ட் ராஜ்கிரண் சார் அண்ட் லைலா, அண்ட் அது பிரம்மாண்டம். அது வந்து ஜனுஷ்கோடி, அகதிகள், அதுதான் சொல்றேன். அது வந்து பேசியது ஒரு பிரம்மாண்ட பொருட்செலவு சொல்றீங்க. அது யோசிச்சு பார்த்தா விஷுவலைஸாவே டிராவலாவே நிறைய இருக்கு. ஆமாம், ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா ஒரு 300 பேரை நாங்கள் கப்பலில் கொண்டு போய் தனுஷ்கோடி திட்டுல வச்சு அகதிகளாக வந்து, அது ஒரு பெரிய அனுபவம். எது எப்படி இருந்தாலும் அந்த பாலான்ற அந்த ஒரு உன்னதமான மனிதர், அவருடைய ஒரு நேர்மை, அவருடைய அந்த வேலையில் இருக்கிற அவருடைய அந்த ஈடுபாடு, அதெல்லாம் நான் நிறைய லெசன்ஸ் கற்றுக்கிட்டேன். சூப்பர். ஓகே. அவர் த வே ஹி ஹேண்டில்ஸ் தி ஆர்டிஸ்ட்டு, அந்த அவர் வைக்கிற அந்த ஷார்ட் டிவிஷன், அவர் வைக்கிற அந்த சீன்ஸு, அதெல்லாம் நான் ரொம்ப திகைச்சு பார்த்த விஷயம். ஓகே. அப்போ தான் நான் சினிமாக்கே வரேன் கற்றுக்கிறதுக்கு. ஓகே. ஸோ அதனால் அதில் வந்து பாலான்ற அந்த கேப்டன் ஹி ரேன் த ஹோல் ஷோ. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஃபஸ்ட்டே டிஸ்டிங்ஷன் மாதிரி தானே சார்? ஆமாம், அது அமைஞ்சது, அது இறைவனுடைய ஒரு திருவருள். அந்த மாதிரி மிக நல்ல மனிதர்களை வந்து சேர்த்து கொடுத்து, எந்த ஈகோவும் இல்லாமல், பொருட்செலவு நிச்சயமாக இருந்தது, ஆனால் ஒரு தரமான படத்தை கொடுத்தோம். எத்தனையோ படங்கள் 300 கோடி 400 கோடி 500 கோடின்னு சொல்லி அந்த படம் வந்ததே யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்னி வரைக்கும் எத்தனையோ பெரிய படங்கள் இருக்கு சார், காணாமலே போன படங்கள் இருக்குது. ஆனால் இன்னி வரைக்கும் சூர்யா வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகராக வந்திருக்கார் அப்படின்னா அதுக்கு புலியார் சுழி போட்ட படம், ஆக்ஷன் ஹீரோவாக எஸ்டாப்ளிஷ் பண்ண படம் எங்களுடைய முதல் குழந்தை நந்தா. எஸ். ஸோ அது ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா சார், இப்போது நந்தாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் பாய் நெக்ஸ்ட் டோர் ஒரு மாதிரியான ஒரு லுக்கில் வந்து லுக் வைஸாகவே நான் சொல்கிறேன் அப்படி இருந்தாப்புல. இது நான் ஃபர்ஸ்ட் லுக் பார்த்ததில்ல, ஒரு நந்தாவோட ஃபர்ஸ்ட் லுக் நான் பார்த்ததில்ல, படமாக பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் லுக் அந்த போஸ்டாக நான் பார்த்ததில்ல. அது பார்த்தோட உங்களுக்கு ஒரு தாட் ஒன்று இருந்திருக்கும்ல, அதுக்கு முன்னாடி சூர்யா நீங்கள் வேற மாதிரி லுக்கில் அப்படி பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் அந்த லென்ஸ்லாம் வச்சு அந்த ஒரு கேரக்டரை பார்க்கும்போது அது எப்படி சார் இருந்தது உங்களுக்கு? நான் நேராகவே பார்த்தேனே, அந்த லென்ஸு ஐஸில் வச்சது ஃபுல்லாக உருமாறிட்டார். அவருடைய அர்ப்பணிப்பு, இந்த படம் அதெல்லாம் தாண்டி அந்த ஒரு குரு கிட்ட தன்னை சரணடைஞ்சது, அவர் என்ன சொன்னாலும் அதை கேட்கறது, நந்தாவாவே ஷூட்டிங் இல்லாத போதுமே நந்தாவாவே இருப்பார் எல்லா சமயத்துலேயும். அதெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் டு சூர்யா. ஆஃப் த கேமராவும் பேசுறது போகிறது, அப்புறமா ரொம்ப லிமிட்டடாக தான் பேசணுங்கிறது, அந்த தலையாட்டி இது பண்ணுறது, அதுக்கப்புறமா அதுக்காக தன்னுடைய குரலை உடைச்சது, அந்த ரஃப் அண்ட் டஃப்பாக வரணும்னு சொல்லி உடைச்சது,
அதெல்லாம் அமேசிங். அந்த மாதிரி அந்த அந்த ஒரு கடின உழைப்புக்கு தான் இவ்வளோ பெரிய மாபெரும் வெற்றியில் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்த காக்க காக்க, அயன், அதெல்லாம் வந்து ஒரு 100 படத்துக்கு சமம்னா, ஒரு பாலா படம் ஒரு அமீர் படம் நடித்தா 200 படத்தை நடித்ததுக்கான எஃபெக்ட். ஏன்னா 2 பேருமே பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு. ஸோ இவர் லவ்வாக இருந்தாலும் அந்த சீனை சொல்லி கொடுக்கறது, அது வந்து 2 பேருக்கும் ஒற்றுமை. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு திருப்தியாக வர வரைக்கும்லாம் ஓகே பண்ண மாட்டாங்க. இதோ இப்பயும் நடந்துட்டு இருக்கு. இறைவன் மிகப்பெரியவன் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. நான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு ஒரு ரோல்ல. சூப்பர். அவரை டைரக்டரா இன்ட்ரடியூஸ் பண்ண. அவர் எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு அந்த படத்துல. அதே அமீரை தான் இப்பயும் பாக்குறேன் நான். டைரக்டரா எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. கேமராவும் தெரியும், அப்புறமா எடிட்டிங்கும் தெரியும், மியூசிக் வாங்குற விதமும் ரொம்ப அலாதியா வாங்குவாரு. சாரோட பாடல்கள்லாம் படத்தோட பாடல்கள்லாம் ஃபேண்டாஸ்டிக். அதான் இந்த குழுவே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த நோக்கம், அதாவது திட்டுவாரு இப்போ அப்படிதான் சொல்லுவாங்க. எதுக்கு திட்டுறாரு? பர்சனலாக இல்லை, படம் ஜெயிக்கணும், நீ கதாநாயகன்னா வின் பண்ணணும், தயாரிப்பாளருக்கு நம்ம ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, அவருக்கு நஷ்டம் ஏற்படக்கூடாது. இன்னி வரைக்கும் இருக்கார். 25 வருஷம் ஆச்சா. 2000 நான் டிசைட் பண்ணேன். 2001 நந்தா. ஆமாம். அதுக்கப்புறமா தான் டிசைட் பண்ணேன். 22 மௌனம் பேசியது. கிட்டத்தட்ட 24 வருஷம். 24 வருஷமா ஒரு ப்ரொடியூசர், ஒரு டைரக்டர், குடும்ப லெவலில் நாங்கள் க்ளோஸாக இருக்கோம். இந்த படத்தோட வெற்றி தோல்வி அதெல்லாம் இல்லை. எங்கள் வீட்டில் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பாயும் வருவார், பாலாவும் வருவார். எல்லா நிகழ்ச்சிகளுக்கும். ஆமாம். இப்போ கூட ரீசெண்டாக என்னுடைய மாமனார் காலமானார். பாலா அமீர் 2 பேருமே வந்தாங்க. இவங்க 2 பேரும் இணையிற இடம் அபராஜித் ஃபிலிம்ஸ், கணேஷ் ரகு. அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி பேசிட்டது, இந்த வெளியில் சொல்கிற விஷயங்கள் எதுவுமே தவிடு பொடி ஆகிடும். அவங்க 2 பேரும் இந்த அவங்களுடைய அந்த நட்பு ரீதியாக பேசினதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ளேயே சண்டை. அதான் சார் நிறைய ரூமர்ஸ் எல்லாம் நடுவில் இருக்கிறவங்க தானே தவிர எங்களுக்குள்ள நான், சூர்யா, பாலா இதுவே சொன்னாங்க. அமீர் சாருக்கும் சூர்யா சாருக்குமே அவ்வளோ இது போயிட்டு இருக்குன்னா அப்படி சொன்னாங்க. ஐ திங்க் நல்ல கிளாரிஃபிகேஷன். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க 2 பேருக்குள்ள எதுவுமே கிடையாது. அதுவும் எஸ்பெஷலி சூர்யா இஸ் அன் அமேசிங் ஃபென்டபிளஸ் கை, ஹியூமன் பீயிங். ஏன்னா அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இருக்காரு. ஒரு கால் பண்ண உடனேயே கூப்பிட்டு ஒரு வீடியோ பைட்ஸ் கொடுக்குறாரு. அப்புறமா நான் வாங்க நம்மலாம் படம் பார்க்கலான்றாருன்னா நாங்கள் எங்கே விட்டோமோ அங்கேருந்து அப்படியே தொடர்றாரு. அதே அன்பு, அதே பாசம், அதே நெகிழ்வு, அதே ரெஸ்பெக்ட். ரொம்ப தரமான மனிதர்கள். அது எனக்கு இறைவன் கொடுத்த வரம். அது வந்து உண்மையான ஒரு கொடை. என்னென்னா மிக நல்ல மனிதர்களை நான் வந்து சம்பாதிச்சேன். பணம் காசு சம்பாதிக்கிறது யார் வேணால் சம்பாதிக்கலாம். இப்பயே லைலா பார்த்தீங்களா, பாம்பேலேருந்து ஷீ டுக் எஃபர்ட்ஸ் டு ஃப்ளை டு சென்னை. அதே தான். இப்போ என்னென்னா அப்படியே சார், இப்போ அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தோம். இப்போ சார் நீங்கள் இப்போ ஐ திங்க் நேற்று மீட் பண்ணேன். அவரை மீட் பண்ணி ஒரு 28+ இயர்ஸாக வந்து நான் சாரை பார்த்தது இல்லை. யாரோ கால் பண்ணாங்க, ஸ்பேம்னு சொல்லிட்டு விட்டேன் அப்படின்னாங்க. இப்போ நான் ஆஃப் கேமில் பார்த்துட்டு இருக்கும்போது அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் இயர்ஸ் பை இயர்ஸாக பேசினதே கிடையாது. அதுதான் அந்த பாண்டு சொல்கிறது புரியுது. டிஸ்டன்ஸ் டஸ் நாட் செப்பரேட். ஏன்னா அந்த கைண்ட் ஆஃப் பான்ஹமி தட் வி ஹேட், நான் எங்களோட காங்கிரிகேஷனே ரொம்ப ஜாலியாக இருக்கும். இதெல்லாம் இப்போ சினிமாவெல்லாம் அப்பாற்பட்டு ரொம்ப நாங்கள்லாம் கலாய்ச்சி பேசின்னு இப்போ நானும் லைலாவும் ஒரு இன்டர்வியூ கொடுத்தோன்னா அது வேறு ரேஞ்சில் இருக்கும். அதாவது நோ இன்ஹிபிஷன்ஸ், நோ அப்ரஹென்ஷன்ஸ், ஜெனுவன் லவ் அண்ட் அஃபெக்ஷன். என்னுடைய மாமனாருக்கு ரொம்ப க்ளோஸ் லைலா. வெரி வெரி டியர். considers Laila as his own daughter. He is the one who passed away on November 10th. So that's the kind of family we had, we are having, and we will definitely have forever. நைஸ். இப்போ இது சொன்னீங்க, சூர்யா சாரோட அந்த ஆஃப் கேம் இது பற்றி சொன்னீங்க இல்லையா? ஆஃப் கேமில் அந்த நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தேன், அப்படியே தான் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. கணேஷ் ரகு சார், சூர்யா சிவகுமார், அந்த பாண்டை பற்றி சொல்ல முடியுமா ப்ளீஸ்? சிவகுமார் சார்லாம் மனிதருள் மாணிக்கம். அதாவது அப்போ நான் புதுசாக வந்தேன் நந்தா சமயத்தில். அப்போ அவர் தான் நம்ம வீட்டுடைய ஒரு பிதாமகராக வந்து இருந்து எல்லாரையும் வரவேற்று நந்தாம் போது பூஜம் போது அவர் தான் மௌனம் பேசியதே இல்லை. நந்தா பூஜையும் போது அவர் என்னமோ எங்கள் குடும்பத்தில் வந்து ஊழியம் பண்ண வந்த மாதிரி எல்லாரையும் வரவேற்று எனக்கு தெரியாததெல்லாம் சொல்லி கொடுத்து இப்படி பண்ணுடா அப்படி பண்ணுடான்னு சொல்லி கொடுத்து அமேசிங். அதாவது உரிமை மட்டும் இல்லை, ஹி ஓன்ட் அந்த ரைட்ஸ் மட்டும் இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துப்பாரு.
நான் எங்கேயாவது தப்பு பண்ணேன்னா என்னை வந்து கரெக்ட் பண்ணி வழி நடத்தி கொண்டு போகிறது. அதெல்லாம் அன்னைக்கு மட்டும் இல்லை, என்னுடைய அப்பா அம்மாவுடைய இறப்புக்கு நானே வர முடியல. ஓகே. வர முடியலன்னா காரணம் அமெரிக்காலேருந்து இங்கே வர 30 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே எங்கள் அண்ணன் இருந்தார், அதனால் அவர் ஈவில், ஏன்னா எங்களோட இதில் ரொம்ப நாள் கடத்த மாட்டாங்க. ஆனால் சிவகுமார் சார் ஃபுல்லாக வந்து இருந்தார். வந்து இருந்து எங்கள் அண்ணனுக்கு ஆறுதல் சொல்லி, அப்புறம் நான் அமெரிக்காலேருந்து வந்த பிறகு எனக்கும் வந்து எங்கூட பேசி அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அம்மா அப்பாவோட இதுக்கு. இப்போ என்னுடைய மாமனார் இருந்ததுக்கு ஃபுல்லாக வந்து இருந்தார் சிவகுமார் சார் வந்து இருந்து அந்த சுபஸ்வீகாரம் வரைக்கும் இருந்து என் மாமியார்கிட்ட பேசி எல்லாம் சரியாயிடும். அவங்களுக்கும் இவருக்கும் ஒரே வயசு. அவ்வளோ ஜாலியாக என் மாமியார்கிட்ட பேசிட்டு ஒரு குடும்ப அங்கத்தினர் மாதிரியே இருக்கார். இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்கு எப்போ ஃபோன் பண்ணாலும் உடனே ஃபோன் எடுத்துருவார். இல்லை அட் த ஒஸ்ட்டு within a few hours he will return my call. இல்லை ஐ திங்க் நீங்கள் இந்த 2 படத்தை பண்ணி நான் சம்பாரிச்சேன் அப்படிங்கிறத விட இந்த பாண்டிங் ஒன்று சம்பாரிச்சிருக்கீங்களே. ரொம்ப கரெக்ட் நீங்கள் சொன்னது. இந்த பாண்டு இந்த உறவுகள், நல்ல மனிதர்களுடைய தொடர்பு, ஜெனுவன் வெல்விஷர்ஸ். நான் கல்யாணத்துக்குன்னா பத்திரிக்கை அனுப்பிச்சாரு. சூர்யா கல்யாணத்துக்கு வந்தேன் யூஎஸ்லேருந்து. ஆமாம், சூர்யாவோட கல்யாணம் அப்போ முன்னாடியே நந்தா ரிலீஸ் ஆகிடுச்சு. ரொம்ப க்ளோஸ். நாங்கள் இந்த திரை இதில் நாங்களாம் ஈவினிங் ஆனால் சுற்றிட்டு இருப்போம். ஸோ நான் அமெரிக்காலேருந்து வந்தேன்னா ஃபஸ்ட்டு என்னை ரிசீவ் பண்ணுறதே சூர்யா தான் இருக்கும். நான் அதுமாதிரி இங்கேருந்து கிளம்பி போகும்பொழுதும் நாங்கள்லாம் வீல் ஹேவ் ஃபன். ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த லிஸ்ட்டில் எனக்கு கேப்டனும் ரொம்ப க்ளோஸு. யார்? நம்ம விஜயகாந்த் சார். அவரும் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். விஜயகாந்த் சார் பழக்கம் நிறைய. அதாவது அவர் வந்து இந்த கேசவன் சொன்னேனே, அவருடைய ரொம்ப டியர் ஃப்ரெண்டாக இருந்து பூஜைக்கு வந்தார். ஓகே. பட் அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு அறிமுகம் தான் அந்த நந்தாதும் போது. அதுக்கப்புறமா அமெரிக்காவுக்கு வந்து நாங்கள்லாம் சுற்றி பார்த்தோம். அதை தவிர்த்து அந்த மாதிரி ஒரு மனிதரை நம்ம இனிமே அது எங்களுக்கு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க, நான் பூயாத் நான் பவிஷ்யதி. இந்த மாதிரி ஒருத்தர் இனிமேலும் பிறக்க போகிறது இல்லை, முன்னாடியே இருந்ததில்லை. அப்படியாப்பட்ட ஒரு சொக்கத்தங்கம் விஜயகாந்த். அதே மாதிரி தான் சிவகுமார் சாரும். இவ்வளோ எளிமையாக என்ன, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தரா அவர் அடைந்த உயரங்கள் என்ன, அவங்க பசங்க அடைந்த உயரங்கள் என்ன, அதெல்லாம் மீறி வெரி சிம்பிள், நைஸ் அண்ட் சின்சியர் லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஓகே சார். ஓகே, இப்போ அகைன் பேக் டு மௌனம் பேசியது அண்ட் அந்த 2 காமனாக கேட்குறேன். இப்போ அமீர் சாராக இருக்கட்டும், பாலா சாராக இருக்கட்டும், ஒரு படம் எடுத்துட்டாங்க. அமீர் சாருக்கு இது டெபியூட் ஃபில்மாக மௌனம் பேசியதே அமையுது. ப்ரொடியூசர் ஒருத்தர் நமக்கு வராரு. அவரை வந்து இப்போ நம்ம நினச்சது நல்ல கதை சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டோம். நினச்சிருந்தா அவங்க எவ்வளோ வேணால் பட்ஜெட் சொல்லி எடுத்துருக்கலாம். ஏன்னா சூர்யா மாதிரி ஒரு ஆக்டரை வச்சு எவ்வளோ வேணால் வச்சு பண்ணிருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு இதுதான் சார், இவ்வளோ தான் போதும், இதுதான் போதும் அப்படிங்கிற மாதிரி வச்சு எடுத்து ப்ரொடியூசர் அந்த ஃப்ரெண்ட்லியாக வந்து ஒன்று பண்ணி கொடுத்தாங்க. அந்த சைடு ஆஃப் 2 பேரும் சொல்ல முடியுமா? அமீர் பாயை பொறுத்த வரைக்கும் ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. மௌனம் பேசி கதை சொன்னார், ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. அந்த ஸ்கிரிப்ட்லேருந்து இம்மி அளவு கூட விலகாமல் அந்த படத்தை எடுத்து கொடுத்தாரு. டிட்டோ. பட்ஜெட் கொடுத்தது, அப்புறமா சில விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆகும் சார். ஏன்னா முதல் இயக்குனர், அதனால் கூட இருக்கிற சினிமாட்டோகிராஃபர்ஸ் வந்து அவங்க தான் பெரிய ஆள்னு சொல்லி ரொம்ப ஃப்ரீயாக கொடுக்கறது அட்வைஸ். புரியுது. ஆனால் இவருக்கு எல்லாமே தெரிஞ்சு தான் வந்திருக்காருன்றது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்தது. ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ராம் வந்தது, அப்புறமா பருத்தி வீரன்ற மிகப்பெரிய ஹிட்டு. இவங்களுக்கெல்லாம் அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் ஆச்சு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் வெரி கன்வின்ஸ்டு தட் திஸ் கை இஸ் அ ட்ரெமண்டஸ் கை. ஹி இஸ் வெல் க்ளூடு. மீடியாவை ஹேண்டில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சக ஆர்டிஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப அன்பாக தான் ஹேண்டில் பண்ணுவார் எல்லாமே. இன்னி வரைக்கும் பார்த்துட்ருக்கேன் நான், இறைவன் மிகப்பெரியவன் வரைக்கும் பார்த்துட்ருக்கேன்னா பாருங்களேன். இன்னி வரைக்கும் அந்த தேடல், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, லென்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறது, திரைக்கதையிலையும் என்ன நடக்குது, எல்லா படங்களையும் பார்க்கறது, அப்டேட்டாக இருக்கிறது, ரொம்ப அப்டேட்டடு, கரெக்டாக சொல்லுவார். ஓகே, இது இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அந்த தேடல் இன்னும் இருக்குது. அந்த தேடல் அவர் இருக்கிற வரைக்கும் பருத்தி வீரன் மாதிரி இன்னும் பல வெற்றி படங்கள், பல உயரங்கள் அடைவார். இறைவன் மிகப்பெரியவன் பாருங்க, அவருக்கு நேஷனல் அவார்டு வருதா இல்லையா பாருங்க. as a director he will get the national award. ரொம்ப நாளா அனௌன்ஸ் பண்ணி அத வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆமா, ஓகே. இதே மாதிரி ஒரு அனலைஸ் பாலா சார் இருந்திருக்கும்ல சார், அந்த அனலைஸ் சொல்ல முடியுமா ப்ளீஸ்? பாலா சார் வந்து என்னுடைய மாமனார் தான் வந்து பாலா சாருடைய எல்லா ப்ரொடக்ஷன்லையும் அவர் தான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். ஓகே ஓகே. அதாவது நான் நந்தால அவர் அறிமுகப்படுத்தினேன் என்னோட ஆஃபீஸில். ஆனால் அதுக்கப்புறமா பாலாவும் அவரும் திக்கஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அதாவது இவர் ஒவ்வொரு ப்ரொடக்ஷனுக்கும் என்னுடைய மாமனார் கிட்டத்தட்ட ஒரு 5 கோடியாவது சேவ் பண்ணி கொடுப்பாரு.
அப்படியா? ஆமாம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் அந்த எல்லா கணக்கு வழக்குகள் பார்க்கறது. ஹி won't even get a penny as salary. அவருக்கு சம்பளமே வாங்க மாட்டார் பாலா சார். ஆமாம், பலார் சேர்ந்து ஒவ்வொரு படத்துலையும் ஒரு 5 கோடி ரூபாயாவது பட்ஜெட் மிச்சம் பண்ணி கொடுப்பாரு. அதனால பாலா எப்பயுமே ஒரு படம் ஆரம்பிக்கும் பொழுது பப்ளிக்காக எல்லா இதற்கையும் நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்குறது தான் என் மாமனார்கிட்ட. என் மாமனார் மாமியார் 2 பேரையும் பார்க்கறதுக்கு வந்துடுவார் உடம்பு சரியில்லைன்னா. நாங்கள்லாம் ஊரில் இருக்கோமோ இல்லையோ அதெல்லாம் வேறு. இப்போ அவர் இறந்து போன போது கூட கடைசி 5 நாட்கள் 24 மணி நேரமும் எங்கள் மாமனார் கூட இருந்தது பாலா. ஓ. ஸோ கேன் யூ இமேஜின் த கைண்ட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன். இது வந்து பணம் இல்லை பொருள் இதெல்லாம் தாண்டி அவ்வளோ பெரிய 5 நாள் கூடவே இருந்திருக்காரு, என் மாமனார் கூட இருந்திருக்கார். அதுவும் இல்லாமல் அவரை கடைசி யாத்திரை வரைக்கும் தூக்குனாங்க 2 பேரும். 4 மூலையில், 2 மூலையில் பாலா, அமீர், நான், அப்புறம் அவரோட பையன், என்னுடைய பிரதர்-இன்-லா. அந்த டெட் பாடியை தூக்கின்னு போனோம் மாமனாரை. ஸோ கேன் யூ இமேஜின். அண்ட் 25 வருடங்கள். ஸோ இப்போ நாளைக்கே மறந்துடுவாங்க. ஒரு ப்ரொடியூசருக்கும் ஒரு இதுக்கும் வெற்றி தோல்வி உடனே மறந்துட்டு அடுத்த சாப்டருக்கு போயிடுவாங்க. ஆனால் பாலா அந்த மாதிரி இல்லை. இன்ஃபேக்ட் எங்கள் குடும்பத்தில் இந்த கொரோனா பீரியடில் என்னோடய சிஸ்டர்-இன்-லாவோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப சஃபர் ஆகியிருந்தார். பெங்களூரில் இருந்தார். பாலா பார்த்திங்கன்னா அவரோட பொண்ணு உண்டியலில் சேமித்து வச்சிருந்த காசு, என்னடா இது அமெரிக்காவில் இருக்கான், இவனுக்கு காசு இல்லையா, இவனால் கொடுக்க முடியாதா அப்படின்னா, அந்த நேரத்தில் அந்த சமயத்தில் அப்போ அந்த கேஷை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து பெங்களூரில் போய் அந்த மெடிசனை வாங்கின்னு வந்தால் தான் அவரை உயிர் காப்பாற்ற முடியும். ஸோ இங்கேருந்து ஏற்பாடு பண்ணி அந்த சமயத்தில் எங்கள் கையில் கேஷ் ரெடியாக இல்லை. ஓகே, பேங்க்குக்கும் போக முடியாது, நைட்டில் போய் ஆனோம். ஸோ பாலா தன் குழந்தை வந்து இல்லை தாத்தாவுக்கு இதை வந்து கொடுத்துருங்க, நான் வந்து சேமித்து வச்ச பணத்தைன்னு சொல்லி. ஓகே, ரொம்ப நாளாக சேமித்து வச்ச பணத்தை. மலரும் அப்படி தான். போத் ஆஃப் தெம் ஆர் ஸோ க்ளோஸ். And can you, he really literally saved my brother-in-law's life. ஸோ இது இந்த மாதிரி பந்தங்கள்லாம் வந்து ஜன்மாந்திரமாக வரக்கூடிய பந்தங்கள். இந்த உறவுகள்லாம் இந்த திரைப்படத்தினாலேயோ இல்லை ஒரு திரைப்படம் 2 திரைப்படம் அதையெல்லாம் தாண்டி கமல் சார் சொல்கிற மாதிரி அதையும் தாண்டி புனிதமானது. சார் எனக்கு அடுத்தது கேள்வியே வரல. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருக்குது கேட்கும்போது இந்த பாண்டிங். ஆமாம், எல்லாம் சினிமாவை பற்றி ரொம்ப இதுவாக பேசுவாங்க. மிக நல்ல மனிதர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது. இது ரொம்ப ஈவன் அமீர் சார் கல்யாணம், அவருடைய பொண்ணோட கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அப்போ கூட அவங்க அண்ணன் எல்லாரும் வந்து, சார் உங்களோட இன்டர்வியூ வந்து எங்களுக்கு பார்த்து ரொம்ப நெகிழ்வாக இருந்தது, நீங்கள் வந்து அவரை பற்றி ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் குட்வில் கொடுத்தது. அதாவது அந்த டைம் நிறைய ரூமர்ஸ் அதெல்லாம் போயிட்டு இருந்தது அந்த டைம். ஆமாம், இப்போ சினிமா உலகம்னாலே ஜென்ரலாக நினைப்பாங்க இது ஸ்னேகாவோட அம்மா இல்லை, ஸ்னேக்கோட அம்மா சினிமாவில் நடித்தா கூட வச்சு ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரியான தேடல்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க நாங்கள் எல்லாருமே. அது ராண்டியாக இருக்கட்டும், ராம்ஜியாக இருக்கட்டும், யுவனுடைய கான்ட்ரிபியூஷன் டு மௌனம் பேசியது. நந்தாலையும் அமக்களமான பிஜிஎம் பாட்டும் சரி. அந்த முன்பணியா முதல் மழையா, அது இது ஓர் ஆயிரம் யானை கொன்றால் பரணி, அதுவும் சரி. அப்புறமா அந்த கள்ளி அடி கள்ளின்னு ஒரு சாங்கு, அதுவும் பிரமாதமான சாங்கு. மௌனம் பேசியதில் எல்லாமே ஹிட்டு. ஆமாம், எல்லாமே ஹிட்டு. என் அன்பே அன்பையிலேருந்து ஆடாத ஆட்டம் எல்லாம். அப்புறமா அந்த வேலண்டைன்ஸ் டேக்கு அந்த பாட்டு இருக்க 60 ஆயிடுச்சு. அதுவும் நல்ல. ஆனால் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டு அந்த சாங்ஸ் எல்லாம். அதுக்கப்புறமா தான் இவங்கெல்லாம் மனமாற்றத்துக்கு வந்தாங்க. எனக்கு அட்வைஸ் சொன்னவங்கலாம், இல்லை சார் படம் பெரிய லெவலில் ஹிட் ஆயிடுச்சு போல இருக்கு. அப்போ எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. பரவாயில்ல, நான் வந்து செலக்ட் பண்ண ஒரு விஷயம் தப்பா, அந்த இறைவனுடைய அருளும் இருந்திருக்கு. சரி, எவ்வளோதான் பண்ணாலும் அந்த இறையருள் சூழணும், நம்மளும் எல்லாருக்கும் நலமே விளையணும். இந்த 2ம் இருந்தால் இறைவன் நம்மளை வந்து நல்லபடியாக பார்த்துப்பான்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஓகே சார். அண்ட் ஃபைனலாக தேங்க்யூ ஸோ மச் சார். மௌனம் பேசுறது ஏன் சார் ப்ரொடியூஸ் பண்ணலையா? இல்லை, அங்கே என்னுடைய பேரண்ட் ஆர்கனைசேஷனுக்கு ஐ ரன் அன் ஐடி கம்பெனி. அப்போது அமெரிக்காவில் ரெசெஷன் வந்தது. ஓகே. அதாவது நிறைய பேங்க்ரப்சி இதெல்லாம் வந்தது அந்த 2008. ஸோ அதில் நானும் பாதிக்கப்பட்டேன். ஸோ பெரிய பொருள் இழந்தேன். ஸோ அதனால அந்த சமயத்தில் கொஞ்சம் ஐ டுக் அ ஸ்டெப் பேக். பட் இப்போது வி ஆர் ஆல் லுக்கிங் அப். அண்ட் இப்போ இந்த வருடம் நான் 4 திரைப்படங்கள்
பண்ணுறேன். Again. ஆமாம், அதில் 2 திரைப்படங்கள் ஏற்கனவே முடிவு ஆயிடுத்து. அதாவது இயக்குனர், அப்புறமா ஹீரோ, ஹீரோயின் யாருன்னு அதெல்லாம் வெகு விரைவிலேயே எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஆனால் 4 திரைப்படங்கள், 2 திரைப்படங்களுக்கு கதை கேட்டுட்டு இருக்கேன். நிறைய கதைகள் இருக்குது. அந்த ஹீரோஸ்க்கான கன்ஃபர்மேஷன் அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் கன்ஃபார்ம் ஆன பிறகு உங்களை எல்லாம் அழைச்சி சொல்கிறேன். எப்போதும் போல் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க. எஸ் சார், ஆப்வியஸ்லி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. மௌனம் பேசியதை பற்றி பேசலான்னு வந்தேன். அண்ட் இப்படி ஒரு இன்ட்ராக்ஷனாக இருக்குன்னு நினைக்கல நான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆப்வியஸாக 2 ஒரு ஐகான் கொடுத்துட்டீங்க. அடுத்தடுத்த ஐகான்ஸ்க்கு நாங்கள் வெயிட் பண்ணுறோம். இதில் ஒரு தொடர்பு பாருங்க. பாலா அப்படிங்கிறோட அசோசியேட் அமீர் சார், அவருக்கு அந்த திரைப்படம். இப்போ அடுத்ததாக அமீரோட அசோசியேட் தான் இன்னொரு படம் பண்ண போகிறாரு. அவரோட பேர்லாம் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். ஆமாம், அதுக்கு ஸோ இந்த குரு பரம்பரையே நாங்கள் ஃபுல்லாக நல்ல விஷயம் ஹேப்பன்ஸ். ஸோ இவர் இப்போ வரக்கூடியவர் வந்து குரு, பரமகுரு, பராத்பர குருன்னு 3 பேரையுமே பண்ணுறோம். இந்த குடும்பமே எங்கள் குடும்பம் ஆயிடுச்சு. நைஸ். ஸோ அந்த விஷயத்தில் அதே மாதிரியான குவாலிட்டி ஃபிலிம்ஸாக வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம் சார். அதை விட பிரமாதமாக வரும். அதாவது ட்ரெண்டியாக வரும். எப்படின்னா அதை விட பிரமாதன்றதை விட இப்போ வாட் அட்ராக்ட்ஸ் ஹூம் அட் வாட் பாயிண்ட் ஆஃப் டைம், அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டி, ரேசி அண்ட் மீனிங்ஃபுல் ஸ்கிரிப்ட், மீனிங்ஃபுல் படம். அந்த ரத்தம், ட்ரக்கு, அது இதெல்லாம் எதுவுமே இருக்காது. வெரி கிளீன் ஃபிலிம். குழந்தைகளோட அப்பா அம்மா வந்து பார்க்கக்கூடிய, இது மௌனம் பேசியது எப்படி இருக்கோ அதே மாதிரி. ஆனால் காதல் தான் இல்லை, டிஃப்ரெண்ட் ஜாண்டர் இருக்கும். But it will be a very interesting film, but I will let you know as and when everything is formed up. Sure sir. So இப்போதைக்கு நீங்கள் எல்லாம் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு மௌனம் பேசியதுக்கு பார்க்க வாங்க. இது புது ஹை ரெசல்யூஷன் டாப் நாட்ச் டெக்னாலஜிஸ் 7.0 இது. அது மட்டும் இல்லாமல் வாங்க, அதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. நீங்கள் பார்த்த மௌனம் பேசியதேக்கும் நீங்கள் இப்போ பார்க்க போகிற மௌனம் பேசியதேக்கும் ஒரு பியூட்டிஃபுல் சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. உள்ள வாங்க, வந்து பாருங்க. இதை முடிச்சிட்ட பிறகு எப்படி அந்த ஜென்சி கிட்ஸ் என்ன சொல்ல போறாங்கன்றதுக்கு தான் நாங்கள் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மிக்க நன்றி, அனைவருக்கும் வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.